ஆனார். இப்போது ஒரு மனைவி விட்டு விட்டு சென்று விட்டார். மனைவி கதறிக்கொண்டு இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் அவர் இன்றைய நாள் வரைக்கும் ஜெயிலில் இருந்து வந்து என் பையனிடத்திலும் சரி என்னிடத்திலும் சரி ஒரு வார்த்தை பேசவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். வேதம் ஒரு மனைவியை விட்டு விட்டு நீ ஊழியம் பண்ண வேதம் அனுமதிக்கிறதா? மனைவியினிடத்திலே உன்னால் அன்பு செலுத்தவில்லை என்றால் நீ மற்ற ஆத்துமாக்களிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அதைத்தான் இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். அப்படின்னா இங்கே பவுல் பரிசுத்தவனர் என்ன எச்சரிக்கிறார் என்றால், ஒருத்தன் மனைவியை நடத்தலைனா, அவன் குடும்பத்தை நடத்தலைனா அவன் அவ்விசுவாசியிலும் மோசமானவன். அவ்விசுவாசனே யார்? ஒரு புறஜாதியார், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்களை விடவும் மோசமானவன் வேதம் சொல்லுது. ஆனால் அவர்களை கொண்டு இவர்கள் ஊழியம் பண்ண திரும்பவும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வேதம் கூறுகிறது. ஜான் ஜெபராஜை கள்ளப்போதகர் என்று எச்சரிக்கிறவர்கள் யாருமே மனைவி விட்டு பிரிந்து விட்டு எச்சரிக்கவில்லை. அதே போல் கூத்தாட்டம் பண்ணிவிட்டு இவர் ஒரு கள்ளப்போதகர் என்று சொல்லவில்லை. அதே போல் துணிகரமாக பொய் தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டு நாங்கள் இவர் கள்ளத்தீர்க்கதரிசி என்று எச்சரிக்கவில்லை. அப்படி என்றால் இந்த வசனம் அதை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவனை திருப்பினாலே உனக்கு தீர்க்கப்படும். அப்படின்னா அவர் செய்கின்ற அந்த விஷயத்தை நாங்கள் செய்யாமல் தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் இவர் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்று. ஆகையால் அவரை நாங்கள் கள்ளத்தீர்க்கதரிசி என்று எச்சரிப்பது குற்றவாளியாக, இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் அவரை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. ஆனால் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கிறீர்கள் என்று எங்களிடத்தில் வராதீர்கள். நீங்கள் அப்படி எங்களிடத்தில் வந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் எங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறீர்கள். அதைத்தான் வேத வசனம் கூறுகிறது. அப்படின்னா நீங்கள் தான் மாட்டிக்கொள்வீர்கள். அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்ததாக இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் என்றால், யார் அவர்களே அந்த குற்றத்தை வைத்துக்கிட்டு மற்றவனை குற்றவாளின்னு தீர்க்கிறானோ அவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும். அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக அது யாருக்கு பொருந்தும் என்பதை நான் இந்த வீடியோவில் கூறுகிறேன். இப்பொழுது சிஎஸ்ஐ சபைக்குள்ளாக நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இருந்து கொண்டு சிஎஸ்ஐ சபை மேலே அவளுக்கு ஒரு வெறி இருக்கும், மத வெறி. அப்படி இருந்து கொண்டு ஒரு டினாமினேஷன் மேலே வைராக்கியம் இருந்து கொண்டு பெந்தேகோஸ்து தவறான போதனையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தவறான போதனையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், பேப்டிஸ்ட் சபை தவறான போதனையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று யூடியூபில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ரோமன் கத்தோலிக்கத்தில் ஒரு நபர் 2-3 நபர்கள் யூடியூபில் போதித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இல்லை சிஎஸ்ஐ புரொட்டஸ்டன்ட் சர்ச்செல்லாம் கிறிஸ்துவனுடைய சபை கிடையாது என்று போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களே ஒரு தவறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்கத்திலே ஒரு தவறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.